ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் போட்டு ஒரு சூப்பரான டிஃபனுக்கு ஏற்ற மாரி, இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாரி ஒரு சூப்பரான குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவினே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவினே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூடவே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே ஒரு 2 பழுத்த தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பட்டை போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு, அதையுமே போட்டுக்கோங்க. அடுத்து லவங்கம் ஒரு 2 துண்டு போட்டிருக்கேன், அதையுமே போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்து முந்திரி, தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து அதையுமே போட்டு எல்லாம் ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கசகசா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலரிக்கோங்க. அடுத்து 2 துண்டு ஏலக்காய், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு, குக்கர் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவினே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவினே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. அது கூடவே நான் பொடியாக கட் பண்ண ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குது, அதையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சவினே நம்ம எடுத்து வச்சுருக்க, நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே போட்டு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே கேப்சிகம் ஒரு கேப்சிகம் போட்டிருக்கேன். அது கூடவே உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றுபட நல்லா கலரிக்கோங்க. அடுத்து ஒரு பீஸ் தேங்காய் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தேங்காய் அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மஷ்ரூம், கேப்சிகம், பட்டாணிலாம் இருக்குல்ல, அது கூடவே இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஜார் லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரையுமே போட்டு நல்லா ஒன்றுபட அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுங்க. தயிர் ஆட் பண்ணும்போது ஸ்லோவில் வச்சு நல்லா கலரிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா ஒன்றுபட கலரி விட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு கறிவேப்பிலை போட்டு தூவி விட்டு எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான கேப்சிகம் மஷ்ரூம் குழம்பு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம், டிஃபனுக்கெலாம் மெயினாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.